ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா HTML டேக்ஸ். HTML டேக்ஸில் நமக்கு நிறைய டேக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டேக் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிளில் தான் எழுதணும். இதான் ஓப்பன் சிம்பிள்னு சொல்லுவோம், இது க்ளோசிங் சிம்பிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம டேக் எழுதணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ இதில் HTMLங்கிறது பார்த்திங்கன்னா ஓப்பன் டேக். இதுவே முன்னாடி ஸ்லாஷ் கொடுத்து எழுதணுன்னா க்ளோஸ் டேக். ஸோ நம்ம HTMLில் டேக் இந்த மாதிரி தான் எழுதணும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டேக்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க என்னென்ன டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போல்ட். யூஸ்வலாக அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் எடிட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல, மோஸ்ட்லி அது எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இட்டாலிக், அண்டர்லைன். இது மூணுமே நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து HTML ப்ரோக்ராமில் எப்படி இது டேக் யூஸ் பண்ணி எழுதணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு நான் தியரிட்டிக்கலாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு ப்ரோக்ராமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன டேக்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து பேராகிராஃப்னு இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா டெக்ஸ்ட்டுமே கொடுக்க போகிறோம். நம்ம எந்த ஒரு வேர்ட் இல்லை சென்டென்ஸ் எது கொடுத்தாலும் பேராகிராஃபுங்கிற டேக் யூஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம நார்மலாக டெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா நம்ம ஜஸ்ட் போல்டு இல்லைனா இட்டாலிக் இல்லைனா அண்டர்லைன் இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதுவே நம்ம பேராகிராஃப்குள்ளே கொடுத்தா தான் அந்த பேராகிராஃபை இல்லை அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அலைன் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியும். இந்த பேராகிராஃப்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுதான் அலைன் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த பேராகிராஃபுங்கிற டேக்குள்ளே தான் கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரோக்ராமில் பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். அதுவே போல்டு இட்டாலிக் அண்டர்லைனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஒரு சில டேகுக்கு மட்டும்தான் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேராகிராஃபில் இருக்குது. அதுவும் பேராகிராஃபில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது, அதுவும் அலைன் ப்ராப்பர்ட்டி. நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் இல்லை சென்டென்சஸ் எப்படி அலைன் பண்ணணுங்கிறத நம்ம இந்த அலைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு பார்த்திங்கன்னா 3 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அட்ரிபியூட்ஸ்னு சொல்லலாம், ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபாண்ட்டுக்கான சைஸ், அந்த ஃபாண்ட்டுக்கான கலர் அண்ட் அந்த ஃபாண்ட்டுக்கான ஃபேஸ். நம்மளோட பேராகிராஃப்க்கு நம்ம என்ன சைஸ், என்ன கலர், எந்த மாதிரி லெட்டர்ஸில் இருக்கணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டேக் பார்த்திங்கன்னா மார்க்குங்கிற டேக். ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு ஹைலைட் பண்ணும். அதாவது நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கர் வச்சு ஹைலைட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்மளோட வெப்பேஜில் நம்ம எந்த டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம இந்த மார்க்குங்கிற டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ட்ரைக் ஆர் டெலீட். ஸ்ட்ரைக்குங்கிறது பார்த்திங்கன்னா HTML4 ஓல்டு வெர்ஷனில் தான் ஸ்ட்ரைக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. HTML5ல் டெலிட்டுங்கிற டேக் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டிடிங்கிற டேக் பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் டெக்ஸ்ட் ஃபார்மேட். அதாவது நம்ம டைப்ரைட்டிங் பண்ணுறப்ப நம்ம டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்கும். இதுவும் நம்ம HTML4ல் யூஸ் பண்ணுற டேக். அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எழுதுறதுக்குலாம் நமக்கு வந்து சப்புங்கிற டேக் யூஸ் பண்ணி எழுதலாம். இதேவே நம்ம நார்மலாக டைப் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த டேக் யூஸ் பண்ணி எழுதுகிறப்ப நமக்கு கரெக்டாக H2Oன்னு ஈக்குவேஷன் மெத்தடில் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சப். இது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட். இதோட எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எழுதுறதுக்கு நம்ம யூஸ் ஆகும். ஜென்ரலாக எழுதுகிறப்ப நம்ம பவரை எழுதிடுவோம். அதுவே நமக்கு ஒரு வெப்பேஜில் வேணுங்கிறப்ப நம்ம இந்த சப்புங்கிற டேக் யூஸ் பண்ணி தான் எழுதணும். இப்போ நம்ம நார்மலாக எழுதணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். E=mc² நம்ம இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணி எழுத முடியும். இதுவே நீங்கள் சப்புங்கிற டேக் யூஸ் பண்ணி எழுதிட்டிங்கன்னா ஹேண்ட் ரிட்டனில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கான டேக்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ப்ரோக்ராமில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வாங்க நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். Adobe Dreamweaver ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எந்த எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம். நம்ம ப்ரோக்ராமோட வெப்பேஜோட டைட்டில் தான் இந்த டைட்டில்.
ஸோ நீங்கள் உங்கள் வெப்பேஜுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போகிறீங்களோ அந்த டைட்டில் இங்கே கொடுங்க. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னு கொடுக்குறேன். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அண்ட் டாக்குமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா நம்ம HTML5 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ HTML5 யூஸ் பண்ணாலே HTML4ல் யூஸ் பண்ணுற டேக்ஸ் எல்லாமே நம்ம HTML5ல யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன், அதனால HTML5 சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரியேட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஃபைலை நம்ம எப்போ சேவ் பண்ணிடலாம். நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே சேவ் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் .htmlனு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா டைட்டில் நம்ம அங்கே என்ட்ரு பண்ணதுக்கு டைட்டிலுங்கிற டேக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். கண்டென்ட் எல்லாமே நம்ம பாடிங்கிற டேக்குள்ளே தான் எழுத போகிறோம். இப்போ நான் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் நமக்கு தெரியும். இது வந்து நார்மல். இதுக்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு டேக்காக யூஸ் பண்ணி அதோட டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். இப்போ போல்ட் டேக் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் டேக் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் டேக் அதுவே என்ட்ரு ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம இங்கே அதே வெல்கம் கொடுப்போம். பார்த்திங்கன்னா அவுட்புட் நமக்கு வெல்கம் போல்டாக இருக்குது. இது நார்மல், இது போல்டு. இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு டவுட் வரலாம். இப்போ நம்ம இங்கே செகண்ட் லைனில் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் நமக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா சேம் லைன்லேயே இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கு செகண்ட் லைனில் வரணும்னா இங்கே நம்ம இன்னொரு டேக் யூஸ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா பிரேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பிரேக் கொடுக்குறீங்களோ அத்தனை லைன் கீழே வரும். ஸோ இப்போ சிங்கிள் பிரேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் இருக்கும். இதுவே நீங்கள் டபுள் பிரேக் கொடுத்தீங்கன்னா இன்னும் 2 லைன் கீழே தள்ளி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கீழே இருக்கணுமோ நீங்கள் அத்தனை பிரேக் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போல்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இட்டாலிக் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வேணுங்கிறனால நான் பிரேக் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அண்டர்லைன் டேக் யூஸ் பண்ண போகிறோம். கீழே உங்களுக்கு அவுட்புட் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ முடிச்சாச்சு. இதுக்கெல்லாம் நமக்கு எந்த ப்ராப்பர்ட்டிஸும் கிடையாது. நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி இருக்குமோ போல்டுனா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேராகிராஃப் இப்போ என்ன கொடுக்கலான்னா, நான் ஒரு சென்டென்ஸாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேராகிராஃப் இல்லை ஒரு டெக்ஸ்ட் எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சென்டராக அலைன் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா பேராகிராஃப்ங்கிற டேக்குள்ளே அலைன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராப்டவுன் வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு சென்டராக லெஃப்டாக ரைட்டான்னு கேட்கும். இதில் நம்ம சென்டர் கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தான் இருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அவுட்புட் நமக்கு சென்டர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃபாண்ட் டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபாண்ட் அதில் 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சைஸ் கொடுத்துடலாம். சைஸ் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 10ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கும் நமக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். கலர் கொடுத்துக்கலாம். கலர் பிக் பண்ணிக்கலாம். ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டோட ஃபேஸ் உங்களுக்கு என்ன ஃபேஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான்
ஜோக்கர் மேன் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபாண்ட் முடிச்சது. டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா அதே வெல்கம்னு கொடுக்குறேன். பாருங்கள் அவுட்புட். நெக்ஸ்ட் டேக் பார்த்தீங்கன்னா மார்க். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரௌசரில் ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் டேக் பார்க்கலாம். ஸ்ட்ரைக்குன்னு ஒரு டேக். இது வந்து நம்ம HTML4ல் யூஸ் பண்ணுற டேக். HTML5லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரைக்குங்கிறது என்னென்னா நமக்கு தேவையில்லாத வேர்டை ஸ்ட்ரைக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த டேக்குள்ளே கொடுக்குற வேர்டு டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு ஸ்ட்ரைக் பண்ணி காமிக்கும். இப்போ பாருங்கள் அவுட்புட்டில். இப்போ இதுவே உங்களுக்கு சேம் லைன்லேயே இருக்கணும், நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரேக் கொடுக்கலாம். இப்போ பிரேக் கொடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைனில் இருக்குது. இதுவே உங்களுக்கு சேம் லைன்லேயே ஒரு 2 ஸ்பேஸ் தள்ளி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு எப்படி கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கணும். இது நம்ம எத்தனை டைம் கொடுக்குறோமோ அத்தனை டைம் ஸ்பேஸ் தள்ளி இருக்கும். அதுவே உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் வேணும்னா நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணணும். பாருங்கள், ஸோ இது நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் டெக்ஸ்ட் ஃபார்மேட். இதுவும் HTML4ல் யூஸ் பண்ணுற டேக் தான். 5லையும் யூஸ் பண்ணலாம். நார்மலாக இருக்க ஃபேஸ்க்கும் இந்த டைப் ரைட்டிங் ஃபேஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதான் நார்மல் டெக்ஸ்ட், இது டைப் ரைட்டிங் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் டேக் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைபுங்கிறது என்னென்னா நம்ம ஒரு லெட்டர்ஸ்க்கு கீழே சப்பார்டினேட்டாக எழுதுறது தான் சப். இப்போ நம்ம H2O இப்படி எழுதிட்டோன்னா இந்த சப்புங்கிற டேக்குள்ளே கொடுக்குற எல்லா வேர்ட்ஸுமே நமக்கு கீழே போயிடும். நமக்கு வந்து 2 மட்டும்தான் சப்பில் இருக்கணுங்கனால ஸோ ஹெச் வந்து முன்னாடி நம்ம என்டர் பண்ணிடணும். H2O. சரி, இப்போ பாருங்கள் H2O. இதுவே நெக்ஸ்ட்டு பாருங்கள் சப் யூஸ் பண்ணி பார்ப்போம். சூப்பர்ஸ்கிரைப்ங்கிறது பார்த்திங்கன்னா பவரில் நம்ம எழுதுறது. சப்புங்கிற டேக் பார்த்திங்கன்னா ஈக்குவேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. அதுவே சப் பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதுக்கான டேக். இப்போ எக்ஸாம்பிள் E = MC² இப்படி கொடுத்தோன்னா நமக்கு நார்மலாக இப்படி தான் பிரிண்ட் ஆகும். பாருங்கள், இப்போ இதுவே நமக்கு ஸ்கொயர் மட்டும்தான் நமக்கு சப்பில் இருக்கணும். ஸோ அதுக்கு எப்படி கொடுக்கணும்னா E = MC². இப்போ பாருங்கள் E = MC². இந்த மாதிரி நீங்கள் சப் அண்ட் சப் டேக் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேர்டு ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்குறேன் சப்புங்கிற டேக். சப்புங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். பாருங்க, சப் டேக் யூஸ் பண்ணனால நம்ம வேர்டே வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இதுவே பவரில் எழுதணும் அப்படின்னா அதுவும் நம்ம ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டையும் நம்ம பவராக எழுதிக்கலாம். அதுக்கு சூப்பர்ஸ்கிரைப்ங்கிற டேக் யூஸ் பண்ணி
லைன் கேப் விட்டுக்கிட்டால் உங்களுக்கு பவரில் நமக்கு நல்லா தெரியுங்கிறதுக்காக தான் பிரேக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 2ங்கிறது நமக்கு பவரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்பரையும் நீங்கள் பவரில் எழுதிக்கலாம், ஒரு டெக்ஸ்ட்டையும் நீங்கள் பவரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது எல்லாமே ஒரே டெக்ஸ்ட்டுக்குமே இந்த எல்லா டேக்ஸையுமே எல்லா டைப்ஸையுமே யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அலைன் பண்ணுறேன். அலைன் பண்ணுறதுக்கு பேராகிராஃப்ங்கிற டேகை யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு அலைன் பண்ணுறேன். டேக் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹைன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த வேர்ட்குள்ளேயே நம்ம அடுத்து பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நம்ம என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபாண்ட் டேக் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபாண்ட்குள்ளே ஃபஸ்ட்டு கலர் சொல்கிறோம், கலர் பிக் பண்ணிக்கிறோம். ப்ளூ பிக் பண்ணிக்கிறேன். பண்ணுறோம் அந்த டெக்ஸ்ட்டுக்கே நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஃபேஸ் சூஸ் பண்ணுறோம். இப்போ சைஸ் கொடுக்குறேன். ஃபாண்ட் டேக் முடிஞ்சது. ஃபாண்ட் டேக் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு க்ளோசிங் டேகும் என்டர் ஆயிரும். ஸோ அதை கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. எந்த டேக் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த டேக் தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு எந்த டேக் ஓப்பன் பண்ணுறோமோ அதான் லாஸ்ட்டில் இருக்கணும். இப்போ பேராகிராஃபுங்கிற டேக் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா பேராகிராஃபுங்கிற டேக் லாஸ்ட்டில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ஃபாண்ட்டுங்கிற டேக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போல்ட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அண்டர்லைன் இல்லை இட்டாலிக் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன டேக் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கொடுத்தது பிரிண்ட் ஆயிடுச்சு, அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து சப் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டெக்ஸ்ட்டுக்கே நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட்டு எங்கே வேணால் அயன் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சென்ட்ரலில் அயன் பண்ணி காமிச்சிருக்கேன். எந்த சைடு வேணுமோ நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் எல்லாம் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணணும்னு. உங்களுக்கு நான் ப்ரௌசரில் ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மார்க் டேக் நம்ம யூஸ் பண்ணது பாருங்கள், அதோட அவுட்புட் நம்ம பண்ண ப்ரோக்ராமோட அவுட்புட். இதுதான் மார்க் டேகோட ரிசல்ட். இந்த மாதிரி ஹைலைட் ஆகிருக்கும். நம்ம புக்ஸில் மார்க்கர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுற மாதிரி வெப்பேஜில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணோம்னா இந்த மாதிரி மார்க்குங்கிற டேகை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண கோட் இங்கே இருக்கும். இதுதான் நம்ம டைப் பண்ண கோட். இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்பேஜுக்குமே சோர்ஸ் கோட் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரோக்ராமில் டைப் பண்ண எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்தடுத்த டேக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.